ஓம் நம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி கூட்டாளி சேர்ப்பில் எடுத்துக்காட்டு 25 பார்க்கணும். ரேகா மேரி பழைய கூட்டாளிகள். அவங்க கவிதா அப்படிங்கிறவங்கள 1/4 பங்கிற்கு கூட்டாளியாக சேர்க்கின்றனர். அவர் 4 அதாவது பழைய கூட்டாளியின் பழைய பங்கு 3:1. இவங்க நற்பெயர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேர்த்துக்கொண்டு இப்பங்கு முழுவதையும் ரேகாவிடமிருந்து பெற ஒப்புக்கொண்டனர். கவிதா 20,000 முதலாக கொண்டு வர வேண்டும். அவருடைய பங்கு நற்பெயர் 4,000 என மதிப்பிடப்படுகிறது. நற்பெயருக்கான ரொக்கமாக அவர் என்ன செய்யலை, கொண்டு வரலை. கட்டடத்தின் மீது தேய்மானம், சரக்கேற்பு, வாராய கடன். இப்போ கணக்கு பாருங்கள், மறுமதிப்பீட்டு கணக்குன்னு ஓப்பன் பண்ணணும். அப்போ கவனிங்க, கட்டடத்தின் மீது தேய்மானம், அப்போ நமக்கு செலவு, அப்போ பற்று வைக்கணும். வச்சாச்சா 5,000. சரக்கிருப்பு 6,000, அங்கே 8,000 இருக்குது கணக்கில். ஸோ பேலன்ஸ் நமக்கு 2,000 போட்டாச்சு. வார ஐயக்கடன் ஒதுக்கு 5% நம்ம என்ன செய்யணும், உருவாக்கணும். பற்பல கடனாளிகள் மீது தான் உருவாக்கணும். 3,000. அப்போ நமக்கு மறுமதிப்பீட்டு நட்டம் வருது 10,000. அப்போ அதை ரேகாவின் முதல் மேரியின் முதலுக்கு 3:1 அப்படிங்கிற விதத்தில் நம்ம என்ன செஞ்சிட்டோம், பிரித்து கொடுத்துட்டோம். அடுத்து முதல் கணக்கு ஓப்பன் பண்ணணும். முதல் கணக்கு மறுமதிப்பீடு நட்டத்தை மென்ஷன் பண்ணியாச்சு. ரேகா அவங்க முதல் கொண்டு வராங்க. ஆனால் ரேகாவோட இதில் இருந்து தான் கவிதா எடுக்கிறாங்க. அதனால நற்பெயர் 4,000 அந்த பங்கு. அதுக்கப்புறம் இங்கே இருப்பிக்கீழ் கொண்டு வரப்பட்டது ரேகாக்குள்ளது மேரிக்குள்ளது. வங்கி கவிதா 20,000, பொதுக்காப்பு 30,000, 10,000, தொழிலாளர் ஈட்டு நிதி 7,500, 2,500. கவிதாவின் நற்பெயர் பங்கு அவர் ரேகாட்டிருந்து வாங்குறதுனால இங்கே 4,000 என்ன செய்யணும், மென்ஷன் பண்ணி காட்டணும். அப்போ நமக்கு ஆன்சர் இருப்பிக்கீழ் இறக்கப்பட்டது 84,000, 40,000, 16,000. அப்புறம் இங்கே இருப்பு நிலை குறிப்பு பொறுப்புகளில் முதல் கணக்கு வந்துடும். ரேகா, மேரி, கவிதா, பற்பல கடனீந்தோர். அடுத்து சொத்துக்கள் கட்டடம் 50,000, தேய்மானம் 5,000 கழிச்சு காமிச்சிங்கன்னா 45. சரக்கிருப்பு 8,000, மதிப்பு குறைப்பு 2,000, 6,000. பற்பல கடனாளிகள் 60,000, வார ஐயக்கடன் ஒதுக்கு 3,000, 57,000. வங்கி கணக்கில் வங்கி ரொக்கம் 32,000 இருக்குது. கவிதா கொண்டாந்தது 20,000. கூட்டி காமிச்சிங்கன்னா 52,000. ஸோ 2 சைடும் நம்ம கூட்டினோன்னா நமக்கு 1,60,60,000 நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த கணக்கில் நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டியது, முதல் கணக்கில் கவிதாவின் முதல் நற்பெயர் பங்கு அவர் ரேகாட்டிருந்து வாங்குறதுனால ரேகாட்டை மென்ஷன் பண்ணி காட்டணும். இங்கே ரேகான் போட்டு கவிதாட்டை என்ன செய்யணும், மென்ஷன் பண்ணி காட்டணும். சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சம்மில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.